மருமகள் கேட்குறாள், சண்டை போட தைரியம் இருக்கா என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் சோஃபா சர்வீஸுக்கு போகும்போது 3 days 4 days அப்படி டைமிங் ஆகும். ஏன்னா ஒரே ஆள் சர்வீஸ் பண்ணுறேன். அப்போது ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல. பொதுவாக வீடுன்னு இருந்தால் கல்யாணம் ஆகி வருவாங்க, மாமியார் மருமகன் சண்டை இருக்கும், நீ நானும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பல வீடுகளில் இருக்கும், அப்படி தான் எல்லா குடும்பமும் ஓடும். ஆனால் ஒரு மருமகள் மாமனாரை பார்த்து, உதாரணத்துக்கு அவர் பேர் டேனியல்னு வச்சுக்கோங்க, டேனியல் என்கிட்ட சண்டைக்கு வரையாளான்னு கேட்டால் அந்த மாமனார் சொல்கிறாரு, இல்லைம்மா இல்லை, என் தெய்வம் நீ, உங்கள்கிட்ட நான் சண்டையை போட்டு நான் எங்கே போவேன்? நீ அம்மா, நீ நான் உங்கள்கிட்ட சண்டையை போட்டு எங்கே போவேன்? என் காலத்துக்கு நீ தான் பார்க்கணும். 25 வயசு வரைக்கும் எனக்காக வாழ்ந்தேன். அதுக்கு பிறகு என் பிள்ளை குட்டின்னு 5 பிள்ளைகளுக்கு தகப்பனாக வாழ்ந்தேன். இப்போ எல்லா பிள்ளைக்கும் கல்யாணமும் பண்ணிட்டேன். இப்போ பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் கொள்ளு பேத்திங்க கூட வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் பார்க்க என்னுடைய வயசு கூட என் உடம்புல பலன் இறங்கி போகும். இப்போ நான் உங்கள்கிட்ட சண்டையை போட்டுட்டேன்னா என் பலன் குறுகும்போது என்னை யார் பாப்பா? நீ தானே என் தாயி. நான் உங்கள்கிட்ட சண்டையை போட்டு எங்கே போவேன்? கண்டிப்பாக நீ எங்கள் அம்மா, நீ அடித்தாலும் கூட நான் வாங்கிக்கூட உங்கள்கிட்ட சண்டைக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறார். என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பல வீடுகளில் போகும்போது இந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு. அப்புறம் சில வீடுகளில் பார்ப்பேன், உதாரணத்துக்கு அம்மா பேர் தேவின்னு வச்சுக்கோங்களேன், எம்மான்னு பொண்ணு கூப்பிடும். அவங்க ஏதோ ஒரு வேலையிலையோ பொண்ணு கூட கவனிக்காமல் இருந்துட்டாங்க, ஏ தேவி, அறிவு கட்ட முண்டமே, கூப்பிட்றானே காது கேட்கலையாடி, வாடி அப்படின்னு குடும்பத்தையும் பார்த்துருக்கேன். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, என்னென்ன பார்க்குறீங்க, அஞ்சாலினே அப்படின்னு கிடுவாங்க. இன்னொரு வீட்டில் பார்த்தேன், அவங்க பொண்ணு பேத்தியும் அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிடுது. ஒன்றால் வயசு பிள்ளை, காலேஜ் படிக்கிற பிள்ளை. உடனே அங்கேருந்து அவங்க பாட்டி, ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை பேரை சொல்லி கூப்பிட்றா, நீ அப்படியே வளர்த்து வச்சுருக்கன்னு சண்டைக்கு வந்தாங்க. இந்த பார் பாட்டி, அதெல்லாம் உங்கள் காலம். உங்கள் அம்மா நல்லவங்கன்னு உன்னால் சொல்ல முடியுமா? உங்கள் அம்மா உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்தால? இல்லவே இல்லை, குடும்பக்காரி போட்டு அடிப்பா. பாரு, எங்கள் அம்மாவும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படின்னு தோல் மேலே கையை போடும்போது, இன்றைக்கி வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ஜாலியாக போச்சுமா. அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றது, அம்மா பேரை சொல்லி கொடுக்குறது, ஃப்ரெண்டாக இருக்கிறது, அதெல்லாம் ஜாலியாக இருக்குமா. இது சிட்டியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், ஏன்னா உங்கள் குடும்பத்தில் மாமியார் மருமகள்லாம் எப்படி இருக்காங்க, ஏதாவது சொல்ல முடியுமான்னு. நீங்கள் வரணே, போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மானங்கட்ட பசங்க எங்கள் சொந்தக்காரங்கண்ணே. பொண்ணோட அக்கா டயர்டாக இருக்குன்னு ஒரு சேரை தூக்கி போட்டு உட்காடுறாங்க. அதுக்கு எத்தாப்புல எங்கள் சொந்தக்காரன் தான் மானங்கட்ட பையனோட மாப்பிள்ளையோட அண்ணன் அதில் உட்காந்துருக்கான். ஒரு பொம்பளை என் முன்னாடி உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையை இழுத்து விட்டானே. இந்த 2026 நான்லாம் அப்படி இல்லைண்ணே. இன்றைக்கி என் பிள்ளைகளாகட்டும், என் பையனாகட்டும், எல்லாம் படித்த பிள்ளைங்க. அந்தந்த காலத்துக்கு தக்கன எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்து சரிசமமாக வாழ கற்றுக்கிட்டோம், விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி சேரில் உட்காரக்கூடாது, கதவுக்கு பின்னாடி நிற்கணும்லாம் எந்தையோ காலத்தில் உள்ள இன்னும் சில எங்கள் சொந்தக்காரன் முட்டா பயிலுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கான்னு மன வருத்தப்பட்டார். இன்னொரு குடும்பத்தில் கேட்டேன், ஐயா நீங்களாம் எப்படியா இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்கள் குடும்பம் ரொம்ப எல்லாருமே படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. எங்களுடைய மருமகாவுடைய வீடு நல்ல வசதி, எல்லாம் ஹையஸ்ட்டு படிப்பு. அதில் அவங்க அண்ணன் பெருமைக்கூடிய ஒரு படிப்பு. அவர் தங்கச்சிக்கிட்ட சைகையில் சொல்கிறாரு, மாமனார் முன்னாடி உட்காரக்கூடாது, அப்படி பின்னாடி நிற்கணும், மரியாதை உட்காரணும், தரையில் உட்காரணும் சொன்னார். இதை நான் சைகையில் கவனிச்சிட்டு நேரே போயிட்டு, இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிவிட்டேன், இப்போ 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஒரு மகா போயிட்டா இன்னொரு மகா வந்திருக்கான், அவளை நீங்கள் இந்த மாதிரி அப்படி இப்படின்னா நீங்கள் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இது எங்கள் வீட்டு பிள்ளை, அவள் எப்போவுமே எங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதுங்கன்னு இவரே சண்டை போட்டாராம். ஏன்னா இவர் ஒரு படித்த மனுஷன்.
சரிங்க, இப்போ மேட்ரை விட்டுருவோம். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இந்த குடும்ப மருமகள் கேட்குறாள், சண்டை போட தைரியம் இருக்கான்ட்டு. அவங்க ஃபேமிலி பற்றி கேட்டால் 2 பேரும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க, லவ் மேரேஜ். எப்படிக்கா அவங்களுக்கு லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் காலேஜில் படிக்கும்போது எல்லா பசங்களும் ஒரு போல் இருக்கும்போது சில பசங்களுக்கு கொஞ்சம் உடல் வளர்ச்சியோ இல்லை கொஞ்சம் ஓட்டையோ லூஸோ இருப்பானுங்க. அதை அந்த காலேஜில் இருக்க பசங்க அவனை ஒரு கிண்டலு ஜோக்கராக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்திருக்கான். அதை போய் எங்கள் வீட்டுக்கார் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, 3 மதத்துடைய வேதத்தை சொல்லியிருக்காரு. நபிகள் நாயகம் தாழ்மையும் அன்பையும் குறித்து என்ன சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, இந்து மதங்களில் என்ன நல்லது சொல்லியிருக்கு, ஆனால் மனிதர்களையே நாம் எப்படி வாழுகிறோம் அப்படின்னு மதங்களை விதைச்சி விவரமாக சொல்லி, நீ ரோட்டில் போகும்போது ஒரு வயசானவங்களோ வயசு பையனுக்கோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி நீ உதவி செய்தால் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது யார் பெற்ற பிள்ளையோ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு பெருமையை தவிர, நீ ரோட்டில் ஒருவனுக்கு அசிங்கப்படுத்தி அசிங்கம் வந்து அது யார் பெற்ற பிள்ளையோம்பாங்க. அதனால் கடவுளுக்கு பயப்படும். இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்ல, எந்த கடவுளும் கெட்டதை சொல்லித்தரலை, நல்லது தான் சொல்லி தந்திருக்கு. 4 பேருக்கு உதவின்னு சொல்லுது. இஸ்லாத்து பசியாக இருக்கவனுக்கு உணவு கொடுக்க சொல்லுது. அனாதை பிள்ளைங்க முன்னாடி குழந்தைங்களை கொஞ்சாதுங்கன்னு சொல்லுது. கிறிஸ்டின் மதம் என்ன சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சோம்பரும் நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கங்குது. முருகப்பெருமானோ இல்லை மாரியம்மாவோ அருள் வந்து ஆடும்போது இந்த ஜாதி அந்த ஜாதினாரு பக்தியோட கும்பிட்ற எல்லாருமேலே அருள் வந்து ஆடுது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு அன்பாக சொல்லியிருக்காரு. அவரும் போயிட்டு எங்கள் காலேஜில் பசங்கக்கிட்ட பேசி அந்த பாதிக்கப்பட்ட பையனோட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். இவர் ஃப்ரெண்டான உடனே பூனையும் எலியும் ஃப்ரெண்டான மாதிரி அந்த பையனுக்கு ஒரு தைரியமே வந்துட்டான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கேன். இதை கேள்விப்பட்ட இந்த அம்மா அப்பா அம்மா இருக்காங்களாம், நல்ல வசதியான ஃபேமிலி, சண்டையை போட்டு தனியாக இருக்காங்களாம். அவங்க அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணி இவங்க அப்பா கையில் வளர்ந்தாங்களாம். அதில் சித்தி கொஞ்சம் கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, இவங்களால சொல்லவே முடியாதான். அப்போ இதை எப்படியோ இவர் காதுக்கு கட்டி அவங்க மேலே ஒரு இறக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் 2 பேரும் பேசியிருக்காங்க. பொண்ணோட அப்பா பொண்ணை பற்றி லவ் பண்ணிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டு மருமகனை கூப்பிட்டு போய் தனியாக பேசினாராம். கூப்பிட்டுட்டு போனது தாங்க தெரியும். எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அப்பாவை என்ன பண்ணாருன்னு தெரியல. 2 பேரும் சிகரெட்டை வாங்கி அப்படி ஆஹா ஊதிக்கிட்டு வராங்கங்க. இப்போ கூட ஜாலி ஆகிட்டுனா 2 பேரும் பார்ட்டி வச்சுக்கிறாங்கங்க. அவர் சொல்கிறாரு, என் சமுதாயத்தில் தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் பிடிக்க முடியாது, உங்களை பிடிச்சிக்கிட்டேன்னாராம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தால் அப்பா ஏற்கனவே அன்பு உள்ளவர் இல்லையா, அவர் சொல்லுவாராம், எம்மா நீ எனக்கு மகா, அப்படி நீயா எங்கிட்ட சண்டைக்குவா, நாங்கள் சண்டைக்கே வர மாட்டோம்பாங்களாம். அதனால் சண்டை போட மாமியாரும் மாமனாரும் இல்லாத காரணத்தால், உதாரணத்துக்கு அந்த அம்மா ஒரு முஸ்லீம் பேராக வச்சுக்காங்களேன், ஏய் நசீரின் என்கிட்ட சண்டைக்கு வாடி, சண்டை போட்டு பார்க்கலாமான்னா, நான் ஏன் சண்டைக்கு வர போகிறேன், நீ என் தாய், நீ தான் என்னை கடைசி வரைக்கும் பார்க்கணும், நான் எத்தனை பிள்ளைய வீட்டுக்கு போனாலும் உன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு 5 பிள்ளைகள் வீட்லேயும் அவ்வளோ நல்ல பேராங்க. அதனால் அவங்க எல்லாருமே விட்டு கொடுத்து ஒரு மகளாக மாமனாராக தாயாக தகப்பனாக பார்க்குற கடவுள் தான் அவங்களுக்கு கிருபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம கடவுள் பேரை வச்சு சத்தியம் பண்ணி கல்யாணங்களை பண்ணுறோம். ஆனால் கடவுளை மறந்துட்டு அடித்தடி நீயா நானா, நான் பெருசு நீ பெருசுன்னு 1000 சண்டையை போட்டுக்கிட்டோம், கோர்ட்டு கேஸுன்னு போகிறோம், மூஞ்சில் முழிக்க மாட்டாங்கங்கிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி கடவுளை முன்னாடி வச்சு தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் சண்டை போடும்போது கடவுளை வச்சா முன்னாடி வச்சு சண்டை போடுறோம், கிடையவே கிடையாது. அப்போ பாருங்கள், மனுஷனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாகும்போது அது மருமகளையும் தன் மகளாக பார்க்குறாங்க. மனுஷனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாகும்போது மருமகனையும் தன்னுடைய மகனாக பார்க்குறாங்க. சின்ன சின்ன தப்புகளை பண்ணும்போது நாமளும் அந்த வயசை தானே கடந்து வந்தோம், நம்மளும் இப்படி நஷ்டப்படுத்தி தானே வந்தோம், அதே மாதிரி தான் அந்த பிள்ளைங்களும் இருக்கும் அப்படின்னு பெருந்தன்மையாக மன்னிச்சு போகிற ஒவ்வொரு மாமனாரும் மாமியாரும் மருமகள்கிட்ட ஏன் சண்டை போட போகிறாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் நாம் நம்மளுடைய மருமகளை மகளாக நினைப்போம். ஆமென்.